நல்லாசியுடனும் புரட்சி தலைவி கழகத்தின் இரும்பு பெண்மணி தங்க தாரகை எங்கள் இளைய தெய்வம் அம்மா அவர்களின் நல்லாசியுடனும் கரும்பு தேசத்தில் இரும்பு மனிதர் ஏழைகளின் விடிவெள்ளி இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களின் நல்லாசியுடனும் ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணன் அருள்மொழி தேவன் அவர்களின் தலைமையிலும் கழக அமைப்பு செயலாளர் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் கூறிய அண்ணன் வெங்கடேஷ் பாபு அவர்களின் தலைமையில் அருமை அண்ணன் ஆனஸ்ராஜ் அவர்களின் தலைமையில் இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து நகர ஒன்றிய கிளை கழக அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து சார்பணி நிர்வாகிகளுக்கும் எனது வணக்கத்தை கூறி இந்த நாள் வெறும் வீர வணக்க பொதுக்கூட்ட நாள் அல்ல, இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள். இந்த உலகம் வர்த்தக போரை கண்டிருக்கின்றது, விடுதலை போரை கண்டிருக்கின்றது. ஆனால் மொழிக்காக போர் செய்து வாழ்ந்த ஒரே இனம் நம் தமிழ். நம்ம மீது கட்டவிட்டு விட பார்த்தது, அதையெல்லாம் முறியடிக்க நம் தமிழ் தியாகிகள் முன் வந்தார்கள். இந்த காங்கிரஸ் அரசு இந்தியா முழுவதும் இந்தி மொழியை தாய்மொழியாக்க வேண்டும், இந்தி மொழியை முதன்மை மொழியாக்க வேண்டும் என்று துடிதுடித்தது. இதை எதிர்த்து 400க்கும் மேற்பட்ட தமிழ் தியாகிகள் தன் இன்னுயிரை மாய்த்தார்கள். 2000க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த மொழி போரானது 1930 1965 வரை நீண்டு நடந்தது. இதற்காக பேரறிஞர் அண்ணா, பெரியார் போன்ற தமிழ் பண்பாட்டாளர்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் போராடி திருத்தி தந்த நம் தமிழ் மொழியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பின்னால் என்ன செய்தது? தமிழை வளர்க்கிறேன் என்று சொல்லி அவர் மகள் கருணாநிதி, அவர் மகள் கனிமொழியை வளர்த்திருக்கின்றார். தமிழை வளர்க்கவில்லை, கனிமொழியை என்ன அப்படி என்று கேட்கின்றார்களே. நான் கூறுகின்றேன், 1972 தான் எங்கள் கட்சி தலைவர் கட்சியை ஆரம்பித்தார். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அண்ணா கூறிய அனைத்து சமூக நீதிகளும் பின்பற்றுவது அதிமுக தான், வேற யாரும் இல்லை. என்று சொன்னால் அண்ணா மன்னராட்சியை எதிர்த்தார். இன்று திமுக எந்த எதிர்க்கின்றது? கலைஞர், ஸ்டாலின், இன்று உதயநிதி ஸ்டாலின் மன்னராட்சியை பின்பற்றுகின்றனர். அது மட்டுமில்லை, இந்த தமிழகத்திலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழுக்காக, தமிழ் விவசாயிகளுக்காக, தமிழ் மாணவர்களுக்காக அனைத்து நல்ல திட்டங்களும் செய்தது. குறிப்பாக சொல்ல போனால் தமிழுக்காக மதுரையிலே 1 ஏக்கர் இல்ல, 5 ஏக்கர் இல்ல, 100 ஏக்கர், 1000 ஏக்கர்ல தமிழ் பல்கலைக்கழகம் கட்டி தந்தவர் நம்ம புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் தான். நம் தமிழுக்காக பல்கலைக்கழகத்தை கட்டி நிறுவியவர். அந்த வழியில் வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விவசாயிகளுக்கும், விவசாய குடும்பத்திற்கும், ஏழை எளிய மாணவர்களுக்கும் தமிழை வளர்க்க வேண்டும் என்று பல எண்ணற்ற நல திட்டங்களை செய்தார். இந்திய பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்குவது கிராமப்புறம் தான். இதை நாம் மாற்ற வேண்டும். உலகம் கணினிமயமாகிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் கிராமப்புற மக்கள் இது எதுவும் தெரியாது இருக்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணம் அம்மாவுக்கு உதித்தது. கிராமப்புற பொதுமக்களும் கணினி துறையில் மேம்பட வேண்டும் என்று அம்மா அவர்களால் 2011ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டதுதான் அம்மா விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம். இந்த திட்டத்திலே 1 பேர் இல்ல, 2 பேர் இல்ல, சுமார் 50 லட்சம் மாணவர்கள்
50 லட்சம் மாணவர்களுக்கு மடிப்பு கணினியை தந்த அரசு அம்மா அரசு, அண்ணன் எடப்பாடியார் அரசு. ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? 12வது படிக்கிற பையனுக்கு லேப்டாப் தராம காலேஜ் 3rd இயர் முடிச்ச பையனுக்கு லேப்டாப் தரீங்க. எதுக்கு? அரசியல், ஓட்டு வாங்கணும். ஓட்டு வாங்கணும் என்பதற்காக கல்லூரி முடிக்க போறவனுக்கு லேப்டாப் தந்து அவருடைய கல்வியை ஊக்குவிக்கிறதா சொல்லி வாக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது இந்திய திமுக அரசு. இதை நாம் மறுத்து விட முடியுமா? ஆனால் அதிமுக அரசு அப்படி இல்லை. அண்ணன் எடப்பாடியார் அரசு அப்படி இல்லை. விவசாய மக்களுக்காக 10,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கியது. திட்டத்தை கொண்டு வந்தது. அது மட்டுமல்ல, குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரி குளம் குட்டைகளை தூர்வாரியது அந்த எடப்பாடியார் தலைமையிலான அரசு. 63 கலை அறிவியல் கல்லூரி, 4 கால்நடை வேளாண் கல்லூரி, 6 சட்டக் கல்லூரி, 11 மருத்துவ கல்லூரி. இந்திய அரசியல் வரலாற்றிலே எந்த தலைவரும் செய்ய முடியாத அளவிற்கு ஒரே ஆண்டில் 11 மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தார் நம்ம அண்ணன் எடப்பாடியார். நான் திமுகவை பார்த்து கேட்கிறேன், இந்த 5 ஆண்டுகள்ல நீங்க 5 மருத்துவ கல்லூரி கொண்டு வர தேவை, அந்த 11 12 ஆக்கியிருக்கலாம்ல. திமுக என்ன கொடுத்தது? திமுக கஞ்சா கொடுத்தது, அபின் கொடுத்தது, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் கொடுத்தது. எப்படி? அபின், கஞ்சா, போதை பொருள்லாம் போய் இப்ப சிந்தட்டிக் ட்ரக்ஸ். நரம்புல ஊசி போட்டு போதையை ஏற்றிக்கிறான். நரம்புல ஊசி போட்டு போதையை ஏற்றுறான். திருத்தணியில வட மாநில இளைஞர் ட்ரெயின்ல செதிலா வெட்டி படுகாயம் பண்ண பாக்குறான். கோயம்புத்தூர்ல 4 பேர் சேர்ந்து ஒரு சிறுவனை வெட்டுறான். அது மட்டுமா, அதே திருத்தணி அதே ரயில் நிலையத்தில் ஒரு வயசான ஆளை போட்டு 2 பேர் வெட்டுறான். இதெல்லாம் எப்படிடா செய்யறான்? இந்த பசங்களை எல்லாம் புடிச்சு பார்த்தா போதையில பண்றான். எப்படி? இந்த தமிழகம், நல்லா இருந்த தமிழகம் இன்னைக்கு சுடுகாடா மாறி பல நாளாச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நிர்வாக திறனற்ற திமுக அரசு தான். இந்த இடத்தை நம்ம மாத்தணும். அப்படின்னா இளைஞர்கள்லாம் நல்லா இருக்கிறீங்க, என் எதிரில் இருக்கிறீங்க, தாய்மாரெல்லாம் இருக்கிறீங்க, பார்த்துக்குங்கம்மா. நமக்கான அரசு நாம நல்லா இருக்கணும்னு பார்க்கணும். எலெக்ஷன் வரப்போகுதுன்னு 3000 ரூபாய் கொடுக்குற அரசா இருக்கக்கூடாது. சிந்திச்சு வாக்களிங்க. வரப்போற எலெக்ஷன்ல உங்கள் வாக்க ரட்டலைக்கு செலுத்துங்க. அதிகாரத்துல நம்ம வந்தாதான் ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தவருக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.